புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிருளும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் கற்றுத்தந்த இம்மார்க்கத்தை தன்னால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடும், இந்த ஜும்மா உரையில் ஆற்றப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸின் கருத்துகளின் பயன் இவ்வுலக வாழ்க்கையிலும் மன்னரை வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நன்மையாக்கி சொர்க்கத்தை தர துஆ செய்தவனாகவும் இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஒரு நாள் மௌத்தாகக்கூடிய மனிதனாகத்தான் இருக்கிறார்கள். மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள உயிரினமான எல்லா உயிருமே மரணம் அடையக்கூடிய உயிராகத்தான் இருக்குது. அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் ஸாயிகத்துல் மவுத், மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப மரணம் என்பது மறுமையினுடைய முதல் படியாக இருப்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு உயிருமே மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த வகையில் இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் அனைவருமே புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்றால், உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்குது, அதனால நல்லபடியாக வாழணும், வீட்டுல சந்தோஷமாக இருக்கணும், கடையில நல்ல வேலை பார்க்கணும் என்பதாக பலவிதமான கனவு கோட்டைகளை நாம் கட்டி வைத்திருப்போம். ஆனால் நாம் மறந்துவிட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இலக்கை வைத்திருக்கிறான். அந்த இலக்கில் அந்த வரிசையில் நாமும் ஒருவராக இருக்கிறோம் என்பதை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1000-ல் ஒருவராகவோ அல்லது லட்சத்தில் ஒருவராகவோ அல்லது 100-ல் ஒருவராகவோ அல்லது 10 பேரில் ஒருவராகவோ நம்முடைய பெயரும் அல்லாஹ் அந்த மரண லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்கிறான். நாம் பல மரணங்களை கேள்விப்படுகிறோம், பல மௌத்துகளை நாம் சந்திக்கிறோம். அந்த சந்திப்பு, அந்த கேள்விப்படுதல் என்பது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மரணம் குறித்தான மிக ஆழமான கருத்தை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், அந்த உறுதியானது உங்களிடம் மறுமறைக்கும் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் இன்னொரு பெயரிலே சொல்லி காட்டுகிறான், யகீன். யகீன் என்றால் உறுதியானது, உறுதியானது என்றால் சந்தேகமற்றது, சந்தேகம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் நாம் உறுதி என்று சொல்லுவோம். உலகத்துல நம்ம எல்லாத்துக்கும் சந்தேகம் வைத்திருப்போம். ஒரு விஷயம் கூடுமா கூடாதா என்று கேட்டால் சில மக்கள் கூடும் என்று சொல்வார்கள், சில மக்கள் கூடாது என்று சொல்வார்கள். டீ குடிப்பது கூடுமா என்று கேட்டால் சில பேர் குடிக்கலாம், சில பேர் குடிக்க கூடாது என்று சொல்வார்கள். முட்டை சாப்பிடுவது கூடுமா என்று கேட்டால் சில பேர் கூடும் என்று சொல்வார்கள், சில பேர் கூடாது என்று சொல்வார்கள். இதே போல உலக வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டால், இந்த வியாபாரம் நான் பார்க்க போறேன், இது நல்ல வருமானம் வருமா என்று கேட்டால் இது உங்களுக்கு செட் ஆகாது என்று சில மக்கள் சொல்லுவார்கள். இன்னும் சில மக்கள் இதை பார்த்தாதான் நல்ல வருமானம் வரும் என்று சொல்வார்கள். அப்ப எல்லா விஷயத்திலையுமே இரண்டு கருத்து இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. ஆனால் உலகத்தில் உள்ள ஒரே விஷயத்திற்கு இரண்டு கருத்தோ மூன்று கருத்தோ பல கருத்தோ இல்லாத ஒரே கருத்து உள்ள சந்தேகமற்ற உறுதியான ஒரு விஷயம் என்னவென்றால் அது இந்த மரணம் தான். அதற்காகத்தான் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது ஹத்தா யஅதியக்கல் யகீன், அந்த உறுதியான மரணம் மறுமறைக்கும் உங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதனால தான் உலகத்துல முஸ்லிம் மக்கள் மட்டுமே மரணத்தை நம்பி வாழ மாட்டார்கள். எல்லா மனிதர்களுமே கடவுள் என்பதை கூட சந்தேகத்தில் பார்ப்பார்கள். சில மக்கள் ஒரு கடவுள் இருக்கிறான் என்று சொல்வார்கள், பல மக்கள் பல கடவுள் இருக்கிறான் என்று சொல்வார்கள். இப்ப கடவுள் விஷயத்தில் கூட சந்தேகம் உள்ளவர்கள் மரண விஷயத்தில் சந்தேகமற்றவர்களாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் அதுதான் உண்மை. மரணம் என்பது எல்லாத்தையும் அடைந்து தீரும் என்பதைத்தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் விளங்கியிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அதை எல்லா மதமும் சொல்லுது.
இஸ்லாம் அதை ஆணித்தனமாக சொல்லுது. மரணம் என்பது எல்லாத்துக்கும் வரும் என்பது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் விளங்கியிருக்காங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மரண செய்தி என்ன தெரியுமா? மரணம் எல்லாத்துக்கும் வரும், ஆனா அது எப்ப வேண்டாலும் வரும். பல மக்கள் என்ன தெரியுமா நினைச்சு வச்சிருப்பாங்க, மரணம் வருவதற்கு ஒரு காலக்கெடு இருக்குது. எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தால், அதனால் ரொம்ப பாதிப்படைந்தால் நான் மரணத்தை சந்திப்பேன் என்ற ஒரு காரணம் இருக்கும். அதே போல நான் ஒரு வாகனத்தில் பயணிக்கும் போது இடையில் ஏதாவது ஒரு விபத்து வந்தால் அதனால் மரணம் வர வாய்ப்பு உள்ளது என்று ஒரு காரணத்தை நம்ம வைத்திருப்போம். அதே போல எனக்கு ஒரு வயது வந்து விட்டால், 50 60 100 அந்த வயதை அடைந்து விட்டால் நான் மரணத்தை சந்திக்க உள்ளேன், எனக்கு வயதாகி விட்டது என்பதற்காக ஒரு காரணத்தை நாம் சொல்லுவோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லல. காரணம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் நமக்கென்று ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், இதா ஜா அஜலுஹா, இந்த மனிதர்களுக்கு அதனுடைய தவணை வந்துவிட்டால் அவர்களுக்கு லா யஸ்தஹிரூன சாஅத்தவ வலா யஸ்தக்திமூன், சிறிது காலம் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நமக்கென்று ஒரு காலக்கெடு, எனக்கென்று நான் இந்த இரவுதான் மௌத்தா போவேன் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் அதற்கு வயது வரம்பு தேவையில்லை, அதற்கு நோய் நொடிகள் தேவையில்லை, அதற்கு விபத்துகள் தேவையில்லை, எந்த தேவையும் இல்லாமல் உடனே அல்லாஹ் அந்த மரணத்தை கொண்டு வந்து விடுவான். இதுக்குதான் ரசூல்லா ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மறுமை நாளின் அடையாளமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அல் மௌத்து அல் ஃபஸாத்து, மறுமை நாளின் அடையாளம் என்ன தெரியுமா? இந்த மரணம் என்பது திடீர் திடீர்னு நடக்கும். ஒரு ஆள் அந்த ஊர்ல மௌத்தா போயிருப்பாரு, ஒரு ஆள் இந்த ஊர்ல மௌத்தா போயிருப்பாரு, ஒரு ஆள் பக்கத்து வீட்டுல மௌத்தா போயிருப்பாரு, ஒரு ஆள் பக்கத்து தெருவுல மௌத்தா போயிருப்பாரு என்று வரிசையாக திடீர் மரணம் நடக்கக்கூடியதுதான் மறுமை நாளின் அடையாளமாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்ப இதுவெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது? இந்த மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் எந்த நேரம் கூட வரலாம். அல்லாஹ் அதை ஆணித்தனமாக விளங்கும் விஷயமாக சொல்லி காட்டுறான். வமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்லின் தமூத், ஒரு உயிர் எந்த இடத்தில் மௌத்தா போகும் என்று தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல இருந்து நம்ம என்ன விளங்கணும்? எந்த இடத்தில் மௌத்தா போகும் என்று தெரியாது என்று அல்லாஹ் சொல்லும்போது எந்த இடம் வேணாலும் இருக்கலாம். பல மக்கள் இந்த மரணத்தை பயந்து, நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், நான் அங்கேயே இருப்பேன், நான் இங்கேயே இருப்பேன், நான் இதுவெல்லாம் பண்ணுவேன் அதுவெல்லாம் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம வரலாற்று செய்திகள்ல பார்க்கலாம். பிரபலியமான ஒரு நடிகர் இந்த மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார். ஆனாலும் கூட சிறு தலைவலி, சிறு காய்ச்சல், சிறு நோய் வந்தால் கூட அதிலையும் என் உடல் பாதிப்படைய கூடாது என்பதற்காக அருகாமையிலேயே தலை சிறந்த 12 டாக்டர்களை அமர வைத்து 24 மணி நேரமும் தன்னோடு அமர்த்திருந்த அந்த மருத்துவர்களை பார்த்த அந்த ஒரு வரலாறு என்பது கடைசியில் அவரும் மரணத்தை சந்தித்த செய்திகளை பார்க்கலாம். கோடீஸ்வரராக இருந்தாலும் காசு பணம் உதவாது என்பதை உலகத்தில் உள்ள பல தலைவர்களுடைய மரண செய்தி நமக்கு உணர்த்துதா இல்லையா? முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்களும் மரணத்தை சந்தித்தார்கள். அதற்கு அடுத்து முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதி அவர்களும் மரணத்தை சந்தித்தார்கள். இதே போல ஏராளமான தலைவர்கள் மரணத்தை சந்தித்ததற்குண்டான அந்த எச்சரிக்கை நமக்கு என்ன உணர்த்தது? காசு பணம் மரணத்திற்காக உங்களுக்கு உதவி செய்யாது. உங்கள் உயிரை காப்பாற்ற காசு பணம் தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு விதிச்சிருக்கிறான். இந்த நேரம் தான் உங்களுக்கு மரணம் என்றால் அதற்கு எந்த ஒரு காரண காரியமும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் மரணம் வரும் என்பதை நாம் உணரணும். இரண்டாவது விஷயம் என்ன? நம்ம இன்னைக்கு மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் பார்க்கிறோம் கண்கூடாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை உதாரணமாக காட்டிவிட்டு சொல்றேன். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும், நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை உண்மையாகவே இந்த கால சூழ்நிலையில சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் வெளியில போகும்போது அரசாங்கம் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்குதோ அது வேற விஷயம்.
ஆனால் சமூக மக்களை பார்க்கிற போது முகத்தில் மாஸ்க் அணியாமல் இருந்தால் மரணம் வந்து விடுமோ, கொரோனா வந்தால் இறந்து விடுவோமோ என்ற பயத்தால் இது ஒரு விழிப்புணர்வு தான். ஆனால் அதனுடைய உள்நோக்கம் என்ன இருக்குது? இது வந்தா நான் செத்து போயிடுவேன். அதே போல பல செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்த உணவு தின்றால் எனக்கு மவுத்து வந்துரும் என்று பல செய்திகளை பார்க்கும்போது அதை நம்ம சாப்பிட மாட்டோம். பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன உணர்த்துன்னு சொன்னா, இது செஞ்சா நீ செத்துருவ, இது பண்ணா நீ செத்துருவ என்று செய்திகளை பார்க்கும்போது அப்ப நமக்கு மரணம் வந்துரும், இதை தவிர்த்துக்கணும், அதை சாப்பிடக்கூடாது, இங்க போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது என்று அதனுடைய வாசலை எல்லாம் நாம் அடைத்து வைக்கிறோம். அப்ப அதுவெல்லாம் என்ன காரணமாக இருக்குது? இப்ப நான் மவுத்தா போயிருவேனே அதனால இதை செய்ய மாட்டேன், நான் மவுத்தா போயிருவேன் அதனால இது பண்ண மாட்டேன் என்பதற்காக நாம் இங்கிட்டு ஓடி வர்றோமே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை சந்திக்கும் அந்த மரணம். இதை இன்னும் ஆணித்தனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் திருக்குரான்ல சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற அத்தியாயத்தில் 16வது வசனமாக அல்லாஹ் சொல்றான். இந்த மரணம் குறித்தான எச்சரிக்கையை நாம் வழங்கணும். என்ன அல்லாஹ் சொல்றான்? குல்லை யன்ஃபாகுமுல் ஃபிரார் இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்ல். நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த விரண்டு ஓடுதல் என்பது உங்களை வந்தடையக்கூடிய மரணத்தை விட்டும் உங்களை வந்தடையக்கூடிய அந்த கொலை செய்வதை விட்டும் உங்களை தடுக்காது. நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் எவ்வளவு பாதுகாப்போடு இருந்தாலும் அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சம்பவங்கள் தான் மரணம். மரணம் என்பது அடிக்கடி கேள்விப்படுறோம். பக்கத்து வீட்டுல மரணம், பக்கத்து தெருவுல மரணம், பக்கத்து ஊர்ல மரணம் என்று அடிக்கடி கேள்விப்பட்டாலும் வாழ்வில் மாற்றம் வரவில்லையே. அப்ப இதற்கு உண்மையான தீர்வு என்ன என்று பார்த்தால், வெளியில உள்ள மக்களை வச்சு நம்ம படிப்பினை பெற வேண்டியதில்லை, நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். இப்ப நான் மௌத்தா போய்விட்டால் அடுத்த நிலை என்ன என்று நான் சிந்தித்தால் இந்த மரண பயம் நமக்கு வந்துடும், மறுமை பயம் வந்துவிடும். அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் தயார் செய்து விடுவோம். அதற்குண்டான விஷயங்கள் என்ன தெரியுமா? மௌத்தா போயிட்டா அடுத்த வாழ்க்கை என்ன, அடுத்த வாழ்க்கையில நம்முடைய நிலை என்ன என்பதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அடுத்தவருடைய மரணம் தேவையில்லை, ஆனா அல்லாஹ் அடுத்தவருடைய மரணத்தை தான் நமக்கு சோதனையா வச்சிருக்கிறான். தபாரக்கல்லதில அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த வாழ்வையும் மரணத்தையும் உங்களில் யார் நல்லமல் செய்கிறாரோ என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அடுத்தவருடைய மரணம் நமக்கு சோதனையா இருக்குது, ஆனால் அது நமக்கு இன்னைக்கு கேள்விப்படக்கூடிய நியூஸா இருக்குது. நம்ம அடுத்த மரணத்தை சொல்ல தேவையில்லை, நம்ம மரணத்தை நான் உதாரணமா காட்டுறேன். இப்ப நம்ம மௌத்தா போறோம்னு வைங்களேன், அடுத்த கபர் வாழ்க்கையில என்னுடைய நிலை என்ன, உங்களுடைய நிலை என்ன என்பதை திருமறை குரானும் ஹதீஸும் நமக்கு பாடம் எடுக்குது. அதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த கபருடைய வாழ்க்கை இருக்கல, உண்மையாகவே அது பயங்கரமான சோதனையான வாழ்க்கை. அதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகையிலையும் அத்தையாத்துல இந்த துவாவை ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இறைவா, நரக வேதனையை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கபரின் வேதனையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஒவ்வொரு தொழுகையின் அத்தியாயத்தில் ஓதுவார்கள். என்றால் நம்ம என்ன விளங்கணும்? ரசூலுல்லாஹ் அதற்கு தகுதியானவர்களா? அவங்க ஓதாமல் இருந்தாலும் அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லிட்டான். ஆனா ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதினார்கள் என்றால் இது நமக்கு பாடம் இல்லையா? நபிகளாரே ஓதி இருக்கிறார்கள் எனும்போது கபூர் வாழ்க்கைனா என்ன விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல் மௌத்த ஃபஸவுன், மரணம் என்பது திடீரென்று நடக்கக்கூடியது. இப்ப திடீரென்று நான் மௌத்தா போயிட்டேன், அடுத்த நிலை என்ன? என்னுடைய ஜனாசாவை கபரு குழியிலே வைப்பார்கள்.
வைத்த அடுத்த வினாடிகள் அதனுடைய நிலை என்ன என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை விட அவர்கள் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதை காட்டினார்கள் என்பதை நம்ம ஆதாரமா பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கபருக்கு அடியில வந்து நின்னால் உடனே அழுது விடுவார்கள் என்பதாக செய்தியில பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அழுவாங்க தெரியுமா? ஹத்தா எபுல்ல லிஹியத்தஹு, தன்னுடைய தாடியெல்லாம் நனைந்து ஊத்துகிற அளவிற்கு அழுவார்கள். உடனே சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, உஸ்மான் அவர்களே, துதுக்கருள் ஜன்னாவன்னார், சொர்க்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்படும் போதும் நரகத்தை பற்றி சொல்லப்படும் போதும் நீங்கள் அழுக மாட்டீங்க. இந்த கபர்ஸ்தானத்துல வந்தா மட்டும் தாடி நலையக்கூடிய அளவிற்கு அழுவுறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை. என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக சொல்றாங்க, இன்னல் கபர அவ்வளு மின் மன்சிலின் மனாசிலில் ஆகிரா. இந்த கபர் வாழ்க்கை இருக்கல, இதுதான் மறுமை வாழ்க்கையின் முதல் படி. இந்த கபர் வாழ்க்கையில ஒரு மனிதர் ஜெயித்து விட்டால் அவருடைய மறுமை வாழ்க்கையும் வெற்றியான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் கபர் வாழ்க்கையில் அவர் தோற்றுவிட்டால் மறுமை வாழ்க்கையும் அவருக்கு தோற்கடிக்கப்படக்கூடிய வாழ்க்கையாக மாறிடும் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதை சிந்திச்சு பார்ப்போம். கபர் வாழ்க்கை என்பது மறுமையின் முதல் படிக்கட்டாக இருக்குது. ஏன் ஜனாசாவை வச்சுட்டா முதல் 3 கேள்விகளை மலக்குமார்கள் கேட்பார்கள். அல்லாஹ் யார், தூதர் யார், மார்க்கம் என்ன என்று கேட்கிற போது அந்த கேள்விக்கு உலகத்தில் உண்மை முஸ்லிமாக வாழ்ந்த, அதன்படி கடைபிடித்து வாழ்ந்த உண்மையான முஸ்லிம்கள் தான் பதில் சொல்ல முடியும். அப்படி சொன்னா மறுமையின் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். அல்லது இந்த கேள்விக்கு பதில் தெரியாம உலகத்தில் தன்னுடைய இஷ்டத்துக்கு மாறி நம்ம வாழ்ந்து விட்டால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை கபூர்லே தெரிந்துவிடும், எனக்கு சொர்க்கமா நரகமானு. இதை சொல்லிவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா ரைத்து மன்லரன் கத்து இல்லாவல் கபுரு அஃப்லவு மின்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் பார்த்த கொடூரமான விஷயங்களில் இந்த கபூர் வாழ்க்கையை தவிர வேற எதையுமே பார்க்கல. ரசூல்லா என்ன சொல்றாங்க? நான் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட மனிதர்களை பார்த்திருக்கிறேன் நரகத்தில். ஆனால் கபூரில் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு நரகத்தில் அவர்கள் வேதனைப்படவில்லை. நான் பார்த்த வரைக்கும் கடுமையான கொடூரமான வேதனை செய்யப்பட்ட மனிதர்கள் யார் தெரியுமா? கபூர் வாழ்க்கையில் உள்ளவர்கள் தான் என்று ரசூல்லா சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன விளங்கணும்? நான் இறந்து போயிட்டா 10 வருடங்கள் கழித்து என்னுடைய உடலை பூமிக்குள் புதைத்தாலும் நான் இறந்த மறு வினாடியே எனக்கு விசாரணை நடைபெறும். யோசிக்கணும். உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதர் இறந்து போன மறு வினாடியே அவருடைய உயிர் கேள்விக்கு உட்படுத்தப்படும். இப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? அல்லாஹ் கேட்டா என்னப்பா பண்ண, யார வணங்கின, தூதரை பின்பற்றினியா, என்ன பண்ண என்று அல்லாஹ் கேட்டா நம்முடைய பதில் என்னவாக இருக்குது? சிந்தித்து பார்க்கணும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இதுல குறிப்பா இந்த ரமலான் மாசத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரமலான் மாதம் என்பது பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மாதம். ஆனால் நம்மில் பல மக்கள் அதிகமா என்ன தெரியுமா காரணம் சொன்னாங்க? நோன்பு நோற்காமலும் இரவு வணக்கத்தில் ஈடுபடாமலும் குறிப்பா ஐவேளை தொழாமலும் தன்னுடைய வியாபாரம் என்று ரமலான் மாசத்தில் மூழ்கி இருந்தார்கள். இந்த ஜும்மா தினத்து அன்று கூட ஜும்மா தொழுகைக்கும் தாமதமாக வரக்கூடிய மக்களிடம் கூட நம்ம கேட்டா, எதுக்கு பாய், ரமலான் மாசம் தானே, நீங்க திருந்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு என்று கேட்டால் கூட வியாபாரமா இருக்குது, பெருநாள் வரப்போகுது, ரொம்ப கூட்டம், வியாபாரம் பார்க்கணும், வருமானம் போயிரும் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அரசாங்கம் 12 மணி வரைக்கும் தான் கடை இருக்கும் என்று சொன்ன உடனேயே 12 மணிக்கு முன்னாடியே கடையை அடைத்தார்கள். இதுவெல்லாம் என்ன உணர்த்துது?
வியாபாரம் போயிரும், வருமானம் போயிரும் என்று இருந்தால் அரசாங்கம் சொன்னதற்கு மீறி நான் நடத்துவேன் என்று நடத்த வேண்டியதுதானே. அப்ப அரசாங்கத்திற்கு வரக்கூடிய பயம் அல்லாஹ்விற்கு வரலையே. அல்லாஹ் என்ன சொல்றான்? முன்னாடியே தொழுகைக்கு வாங்கமா, இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் நீங்கள் வந்தால் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கு அடுத்து வந்தால் மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கு அடுத்து வந்தால் ஆடு, அதற்கு அடுத்து வந்தால் கோழி, முட்டை, இதுவெல்லாம் குர்பானி கொடுத்த நன்மை வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. ஒவ்வொரு ஜும்மாவிலையும் இந்த குர்ஆன் வசனம் சொல்லப்படுதே. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லப்பட்டாலும் தாமதமாக சில மக்கள் கடைசி ரக்காயத்துல தான் வந்து சேருவாங்க. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டம் உண்மையா ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு பக்கம் சிரிப்பதா அல்லது வருத்தப்படுவதான் தெரியல. அல்லாஹ் எத்தனை நாள் நம்மை அழைத்தான், அதற்காக வியாபாரம் போயிரும், வருமானம் போயிரும் என்று கவலைப்பட்ட மக்கள், கடையை அடைக்காத மக்கள் இன்றைக்கு அரசாங்கம் அறிவித்தது என்பதற்காக 12 மணிக்கு முன்னாடியே அடைத்து வந்தார்கள் என்றால் அப்ப நமக்கு முடியாத ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் முடியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லாத்தையும் உடனுக்குடன் நமக்கு கிடைத்தால் அதை நான் பண்ணுவேன் என்று நினைக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம 12 மணிக்கு கடையை அடைக்காட்டவங்க நான் குறையா சொல்லல, இதை உணர்த்துவதற்காக சொல்றேன். அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எச்சரிக்கும் போது உங்களை தண்டிப்பேன், விடமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய தண்டனைனா மறுமையில தான், இப்ப உலகத்துல கிடையாது என்ற ஒரு பொடுபோக்கு நம்மள்ட்ட இருக்கு. அரசாங்கம் என்ன சொல்லுது? 12 மணிக்கு அடைக்கலனா உன் கடைக்கு சீல் வச்சிருவேன், நீ இனிமே வியாபாரம் பார்க்க முடியாது என்று சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கடைக்கு சீல் வைப்பானா இன்னைக்கே சீல் வச்சிருவான், அப்ப உடனுக்குடன் தண்டனை கிடைக்குதுல, அதனால உடனே நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் தானே, அது மறுமையில தான் அல்லாஹ் தண்டிப்பான், நம்ம அல்லாஹ்ட்ட பேசிக்கிறோம் என்று ஒரு பொடுபோக்குத்தனமாகத்தான் இன்றைக்கு நம்ம வாழ்றோம். இதுல நான் இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இதுவெல்லாம் சொல்ல முக்கிய காரணம், ரமலான் மாசத்துல இன்னும் கடந்து போக, இன்னும் அடுத்த ஜும்மாவில் ரமலானை நாம் கடந்து விடுவோம். ஆனால் இந்த ஒரு வாரத்தில் இதற்கு முன்னாடி நம்ம வணங்கினோமோ நோன்பு வச்சோமோ அது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள அந்த ஒரு ஒப்பந்தம் இனிமேல் வரக்கூடிய காலத்துல ரமலான் மாசம் முக்கியமானது. ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் அல்லாத நாட்கள்ல ஒரு வாரத்துல குறிப்பிட்டு 2 நாள்ல நோன்பு வைப்பாங்க. திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பாங்க. அந்த நோன்பு வைப்பதற்கு காரணத்தை சொல்லும்போது, நான் இந்த 2 நாள்ல ஏன் தெரியுமா குறிப்பிட்டு நோன்பு வைக்கிறேன்? ஏனென்றால் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் அமல்கள் அல்லாவிடத்தில் எடுத்து காட்டப்படுது. அப்ப என்னுடைய அமல் அல்லாவிடத்தில் எடுத்து காட்டப்படும் போது நான் நோன்பாளியாக என்னுடைய அமல் எடுத்து காட்டப்பட்டால் அல்லாஹ் அதற்கு பல மடங்கு கூலி தருவான்ல. அதுக்காகத்தான் இந்த 2 நாள்ல நான் தேர்வு செஞ்சு நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன விளங்கணும்? நோன்பு வச்ச நிலையில நம்முடைய அமல் அல்லாவிடத்தில் எடுத்து காட்டப்பட்டால் அதற்கு பன்மடங்காக அல்லாஹ் கூலி தர்றான். அதுக்குத்தான ஒரு கையில லட்டு தந்த மாதிரி இந்த ரமலான் மாதம் வந்திருக்கு. இப்ப இன்னும் 7 நாள்ல இதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவுகள்ல நம்ம இருக்க போறோம். அதுல நம்ம என்ன தெரியுமா? அதிகமா தௌபா செய்யணும். பல தீமைகள் செஞ்சிருப்போம். அந்த தௌபா செஞ்சு மீளலம் சொன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? கடைசி காலத்து, அதாவது மரணம் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாங்கல்ல, அவங்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லைசத்தி தௌபத்து லில்லதீன யாமலூன ஸய்யாத் ஹத்தா இதா ஹதர அஹதுமுல் மவுத். இந்த மரணம் வரக்கூடிய நேரத்துல அதிகமாக பாவம் செய்து உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள்ல மக்கள், அவர்களுடைய மரணம் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் கால இன்னி துபத்துல் ஆன், இறைவா நான் இப்போது திருந்திக்கிறேன், என்னை இப்ப மன்னிச்சிரு என்று மரணம் வரக்கூடிய நேரத்தில் அவங்க தௌபா செஞ்சா அல்லாஹ் அதை ஏற்கவே மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இதுதான் முக்கியம். மரணம் வரக்கூடிய, மரணம் தொண்டைக்குழியை நெருங்கக்கூடிய நேரத்தில் இறைவா நான் மன்னிச்சிரு என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினால் அல்லாஹ் அதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதை விளங்கணும். அதற்கு முன்னால் மன்னிப்பினுடைய வாசல் விசாலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுவெல்லாம் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் மரண தருவாயில் அல்லாஹ் அதை அடைத்து மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை பயந்து அதன்படி தௌபாக்கள் அதிகமாக செய்து
அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த மரணம் குறித்தான சிந்தனையோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.